ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக இந்த சீரிஸோடைய பார்ட் 7 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, 2 கேங்கும் மோதி பார்த்துடலான்றதுக்காக ஒரு பழைய பாலடைஞ்ச பில்டிங்க்கு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த பில்டிங்க்கு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தா யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோயினை கடத்திருப்பாங்க இல்லையா. ஸோ கடைசியில் என்ன இருக்கும், இவங்க 2 பேரையும் பிடிக்காத இன்னொரு கேங் வந்து அங்கே வந்திருக்கும். அவங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சி இவளை கீழே தள்ளி விட்டுருவேன்ற மாதிரி மிரட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோயினோ நானே ஜம்ப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேகமாக வந்து ஜம்ப் பண்ணியிருப்பாள் இல்லையா. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கீழே இருந்து எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கா பாக்குறாங்க, என்ன இவா குதிச்சுட்டான்ற மாதிரி. உடனே நம்ம ஹீரோ, அந்த கீகோ, அதுக்கப்புறம் யூரி 3 பேரும் பாஞ்சு வந்து எப்படியோ நம்ம ஹீரோயினை வந்து பிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினுக்கே ஒரு செகண்ட் வந்து திக்குன்னு ஆயிருக்கும், நல்ல வேலை பிடிச்சிட்டாங்கடா அப்படின்னு அவளும் பாக்குறான். இந்த மேல இருந்த கேங்க வந்து உடனே பிடிக்க போறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஐயோன்ற மாதிரி அங்கிருந்து தப்பிச்சு தலை தெறிக்க ஓடிடுறாங்க. ஸோ ஹீரோயினை கீழே இறக்கி விட்டுட்டு பயங்கரமா திட்டுறாங்க, ஒருவேளை உன்னை பிடிக்காம விட்டுருந்தா என்ன இருக்கும், கீழே விழுந்து உன்னுடைய தலையில எல்லாம் அடிபட்டிருக்கும்ல அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு வந்து ஒரு கடையில இந்த ஐஸ் கியூப்லாம் வாங்கி கொடுத்து அவளுடைய நெத்தில மட்டும் லைட்டா அடிபட்டிருக்கும், அதை வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த கீகோ பையனும் அங்கதான் இருப்பான், அவன் ஹீரோனுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு வந்து சரி ஓகே, இந்த கீகோ பையனை ரொம்ப அலைய விடக்கூடாது, அவன்கிட்ட டேரக்டா பேசிடலாம் அப்படின்றதுக்காக நான் கீகோட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க எல்லாருமே கொஞ்சம் போறீங்களா அப்படின்னதும் ஹீரோ ஷாக் ஆகுறான். அவன்கிட்ட என்ன பேச போற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ எல்லாரும் போயிடுறாங்க. நான் நம்ம ஹீரோ மட்டும் உட்காந்துருக்க, ஒன்னையும் தான் சேர்த்து சொன்னேன் கிளம்பு அப்படின்னதும் அவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ட்டு கோவத்தில் கிளம்புறான். ஸோ அந்த கீக்கவும் ரொம்பவே சந்தோஷமா சரி ஓகே என்கிட்ட இவ இப்போ ப்ரொப்போஸ் பண்ண போறான், என்னை அக்செப்ட் பண்ண போறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி உட்காந்து, இங்கே பாரு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது, ஆனால் எனக்கு இந்த டேட் பண்ணுறதுலாம் விருப்பம் கிடையாது, ஏன்னா இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, அதனால நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, ஸோ உன்னை ரொம்ப நேரம் காக்க வைக்கவும் கூடாது, அப்புறம் நீயும் ஏதாவது தப்பாக புரிஞ்சுப்பல்ல அப்படின்னு ரொம்பவே பொறுமையாக பொலைட்டாக எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அவனும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு சரி ஆமாம்ல நானும் கொஞ்சம் தப்பாக தான் நினச்சிக்கிட்டேன், சரி என்னை மன்னிச்சிரு, இனிமேல் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்க பேக் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ அவன் போனதுமே வெளியில் எல்லாருமே வராங்க, என்ன சொன்ன என்னாச்சு அப்படின்னு ஷாக்காக. ஆனால் சிஎன் பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நீ அவனை வந்து அக்செப்ட் பண்ணல தானே, ரொம்பவே பொலைட்டாக சொல்லியிருப்பேன் அப்படின்னதும் ஹீரோயினும் அப்படியே ஹைப்பே பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கும் யூரிக்கும் ரொம்பவே சந்தோஷமாகுது. உடனே ஹீரோயினும் சரி எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னதும் ஹீரோவும் யூரியன் நான் வந்து விடுறேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு யாரும் வேண்டாம், நான் தனியாகவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த டேவிட் பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோயின்கிட்ட நான் ஒன்று இந்த வாட்டி கொண்டு போய் விடுறேன்ற மாதிரி சொல்ல, ஆனால் ஹீரோயின் இல்லை நான் வந்து தனியாகவே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். ஆனால் டேவிட் பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறான். இதை பார்த்த யூரியும் ஹீரோவும் டென்ஷன் ஆகுறாங்க. அதே சமயத்தில் இந்த டேவிடும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோயினுக்கு வந்து இவன் எதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி வரான், ஸோ நம்மக்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டேவிட் கிட்ட வந்து இங்கே பாரு என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னன்னு சொல்லு அப்படின்னதும் டேவிட் வந்து இப்போ எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாரு நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், என்னன்னா என்னை மன்னிச்சிரு, என்னால் தானே இப்போ உனக்கு இந்த தலையிலலாம் அடிபட்டிருக்குது, நான் மட்டும் அன்னைக்கு எந்த ஒரு வம்பும் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா உனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னதும் என்ன பேசுகிற நீ, இதில் என்ன இருக்குது, இது நானா வாண்டடாக வந்து வாங்கி கட்டினது, ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னதும் இல்லை நீ எங்கள் கிளாஸ்க்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தெரியுமா, நீ நம்மளுடைய கிளாஸ் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸே கலகலன்னு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கீகோ கூட நான் அன்னைக்கு சண்டை போட்டேன்ல, அதனால தான் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக வந்திருக்குது அப்படின்னதும் ஹீரோனும் சரி ஓகே உனக்கும் கீகோவுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு, நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னதும் ஆமாம் அந்த கீகோ வந்து ரொம்பவே அரகண்டாக நடந்துப்பான் ஃபர்ஸ்ட்லாம், அவனால தான் செக்ஷன் ஏக்கும் நம்ம செக்ஷனுக்கும் நிறைய சண்டை நடக்கும், இன்னும் சொல்ல போனால் கேண்டீனில் நம்ம அலோவ் பண்ணதுக்கு காரணமே ஒரு வகையில் அவனும் உண்டு, அது மூலமாக கேட்க போன என்னையும் ஒரு வாட்டி பைப் வச்சு மூஞ்சிலே அடிச்சிட்டான், இன்னும் சொல்ல போனால் ஹாஸ்பிட்டல்லையும் நான் இருந்தேன் தெரியுமா, அதனால தான் அவனை வந்து இப்போ யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதனால தான் நானும் அன்னைக்கு கோவப்பட்டேன், அந்த கீகோவை நீ டேட் பண்ணிடுவியோன்றது அப்படி இப்படின்னு சொல்ல, உன்னை ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே சரி அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இதுக்கப்புறம் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க சரியா, எல்லாம் சரியாயிடும், இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் நீயும் வீட்டுக்கு போ சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, அந்த டேவிடும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயினும் அப்படியே மெல்ல வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா அந்த கசின்ஸ் 2 பேரும் இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ அந்த அண்ணக்காரன் நம்ம ஹீரோயினுடைய மண்டையை பார்த்துட்டு என்ன அவனுடைய மண்டையில் காயம் இருக்குது அப்படின்னதும் ஓ அதுவா அது ஒன்றும் இல்லை செவுத்துலேயே முட்டிக்கிட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட, ஒன்று அண்ணன் என்ன சொல்கிறேன்னா இங்கே பாரு நானும் அம்மாவும் பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியில் போகிறோம், ஸோ இப்போ வீட்டில் இருக்க போகிறது நீயும் இந்த ஐரிஸ் பையனும் மட்டும்தான், ஸோ 2 பேரும் சண்டை போடாமல் ஒழுங்காக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஐயோ இவன் கூட இருக்கணுமா, அப்போ என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட, அந்த டைமில் அவளுடைய மொபைல் ஃபோன் வந்து ரிங் ஆக ஆரம்பிக்குது. உடனே யார் கால் பண்ணுறா அப்படின்னு வேகமாக அவளுடைய பேக்கில் இருந்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு இருக்கிறா. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பொருள் வந்து வேகமாக கீழே விழுது. இது அந்த
ஐரிஸ் பையன் பார்த்துட்றான். என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு பிரெக்னன்சி கிட், அதுலேயும் பாசிட்டிவ் வந்து வந்திருக்குது போல. இதை பார்த்து அந்த ஐரிஸ் பையன் ஷாக்காகி, என்னது இது பிரெக்னன்சி கிட்லாம் இருக்குது அப்படின்னா நீ பிரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு ஷாக்காக, இவளும் ஐயோ இது என்னுடைய இது கிடையாது அப்படின்னு அவளுடைய வயிற்றெல்லாம் தொட்டு காமிக்கிறா. ஸோ ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவள் குப்பை தொட்டிக்கு ஒன்று போட போகும்போது ஒரு பையன் வந்து பரபரப்பாக எதையோ போட்டுட்டு போயிருப்பான் இல்லையா, இவளுடைய கிளாஸ்மேட். அந்த பையன் போட்டுட்டு போனது இந்த பிரெக்னன்சி கிட்டு தான் போல. அப்புறமா இந்த இடத்துக்கு இந்த அண்ணன் வந்துட்டான். ஸோ அந்த பிரெக்னன்சி கிட்ட பார்த்துட்டு யார் காரணம், இது எல்லாத்துக்கும் ஹீரோவா அந்த யூரி பையனும் தானே காரணம் அப்படின்னு சந்தேகத்தில் கேட்க, ஹீரோயின் வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இல்லை இது என்னுடைய கிட் கிடையாது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கதவை திறந்து யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவா அந்த யூரி பையனும் தான் வராங்க. இவனுங்க ஏன் இங்கே வரானுங்க அப்படின்னா நீங்கள் இவங்களை வர வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இதுக்கு யார் காரணம், இவ பிரெக்னெண்ட்டாக இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க, அதில் நம்ம ஹீரோ வந்து அதை கேட்டு சிரிச்சிட்டு அப்படின்னா நான் அப்பாவா ஆக போறேனா, இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னதும் ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. அட பாவி இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசுறியா அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டைக்கு போக, ஸோ ஹீரோ இப்படி கிண்டல் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கிறான். உடனே ஹீரோயின் வாங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அதுலேயும் நம்ம ஹீரோ வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிட, இங்கே இந்த அண்ணனுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகுது. ஹீரோயின் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வராங்க. அவங்க வந்து இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் ப்ரெக்னென்ட்லாம் கிடையாது, இது வேற யாரோடையது தான் அப்படின்னு சொல்லிட, இப்போ தான் எல்லாத்துக்குமே நிம்மதி வருது. ஹீரோயினை சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கிறான். அதனால ஹீரோயின் கோவமாக அங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ வெளியில் போனதுமே இந்த யூரி பையன் இருக்கான்ல, அவன் தான் வந்து சாரி கேட்குறான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னதும் ஹீரோயின் இவன் மேலேயும் கோவமாக இருக்கிறான். ஒரு வார்த்தை எனக்காக வாயை திறந்து நீ பேசல, அமைதியா இருந்துட்டல்ல அப்படின்னு சொல்லிட, அந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னுமே சந்தோஷமா இருக்கிறத பார்த்த ஹீரோயின் வேகமா என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட வந்து அவனுடைய மூஞ்சிலே ஒரே குத்து, அவ்வளவுதான் அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆனா நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வந்திருக்கிறான். வாயில வந்து காயம் இருக்குது. ஆனா இருந்தாலுமே ரொம்பவே கேஷுவலா தான் லாலிபாப் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்க கிளாஸ் ரூமுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சு போகுது. உடனே அவங்களும் ஹீரோயினை வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஓவரா ஒன்னும் வாய் பேசாத அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா மீட்டிங்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி கிளாஸ்ல இருந்து மீட்டிங்க்கு வரணுமா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ தானே இந்த டீம் லீடர், இந்த செக்ஷனுடைய கேப்டன் இவன் தானே, அதனால இவன் தான் 5 பேரை சூஸ் பண்ணணும். அதனால இவன் யூரி கூடவே நம்ம ஹீரோயினையும் சூஸ் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்கும் ஒரு சைடு வந்து சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா ஹீரோ மேல கோவமா இருக்காங்கல்ல, அதனால அமைதியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த மீட்டிங் என்னன்னா, எல்லா செக்ஷன்ல இருந்தும் 5 பேர் வந்திருப்பாங்க. அவங்களுடைய நிறை குறைகளை வந்து இதுல வந்து சொல்லணும். அதை கேட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க போல. அதனால ஒவ்வொரு கிளாஸா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோடைய டேனும் வருது. ஹீரோயினும் சரி ஓகே ஹீரோ நமக்காக ஏதாவது பேசுவான், ஏன்னா லேடிஸ் பாத்ரூம் வந்து அந்த செக்ஷன்ல இல்லை போல, ஸோ அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க, அதை பத்தி சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து பாயிண்ட் வரட்டும்ன்ற மாதிரி அமைதியா எதுவுமே பேசாம எங்க இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட, இதை கேட்ட நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி அடப்பாவி இப்படியா என்ன பழி வாங்குவ அப்படின்னதும், ஆனா ஹீரோ என்ன சொல்றேன்னா, இங்க பாரு நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க நமக்கு பண்ணி தர மாட்டாங்க, ஏன்னா இந்த செக்ஷனை வந்து அவங்க மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வரப்போகுது இல்லை, அதுக்கு இந்த வாட்டி ஒரு புதுவிதமான காம்படிஷன் வந்து வைக்க போறோம். என்னன்னா ஒரு கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்க கொஞ்சம் பேர் பாய்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஷாக் ஆகுறா. என்னது பாய்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னா, என்னுடைய கிளாஸ்ல நான் மட்டும்தான் பொண்ணு, நான் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல, ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோயினுடைய செக்ஷனுக்கு அதெல்லாம் கிடையாது போல, அவங்களுடைய வேலை என்னன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, மாஸ்க் எல்லாம் கலெக்ட் பண்றது, கிளீன் பண்றது, அதுதான் வேலை போல. ஸோ இதை பார்த்து ஹீரோயின் இல்லை நாங்களும் இதில் கலந்துக்கணும்ல, எங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல அப்படின்னதும், அப்போ அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருப்பாள் இல்லையா, அவள் இருந்துக்கிட்டு சரி ஓகே அவங்களும் வந்து கலந்துக்கிட்டோம், அப்போ தானே உண்மையான வின்னர் யாருன்றது அவளுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி நைஸாக ஹீரோயினை கிண்டல் அடிக்க, டீச்சரும் பார்த்தீங்கன்னா சரி அப்போ அந்த செக்ஷனும் இதில் கலந்துப்பாங்கன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஸோ இதனால ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷம். அப்படியே கட் பண்ணால் அடுத்தது கிளாஸ் ரூமில் காமிச்சா, இங்கே இந்த எம்மன் வந்து சமைக்கிறான் இல்லையா, சமைச்சதை எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கிறான். ஸோ எல்லாருமே சாப்பிட்றதுக்கு சண்டை போட்டு லைனில் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் அந்த சர்வ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தராக சாப்பாடு வந்து வாங்கிட்டு உட்காந்து அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த டென்சல்ன்ற மாதிரி ஒரு பையன் இருப்பான். ஸோ இவன் தான் அந்த ப்ரெக்னன்சிக்கு வந்து காரணமானவன், அதான் அந்த ப்ரெக்னன்சி கிட்ட போட்டவன் இவன் தான் போல. ஸோ இதை பார்த்த ஹீரோயின் சரி ஓகே இவன்கிட்ட போய் நைஸாக பேச்சு கொடுத்து இவனுடைய ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நைஸாக பக்கத்தில் வந்து உட்காந்து
ஏன் நீ ரொம்ப சோகமாக இருக்கிற, உன்னால யாரோ ப்ரெக்னென்ட் ஆனவங்க மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நைஸாக போட்டுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா திரும்பி இருந்து ஒரு உண்மை சொல்லட்டுமா, நான் தான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டியா, ஐயோ நீ பாயா கேலா, ஒருவேளை ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணிட்டியான்ற மாதிரி ஷாக்கிங்கில் கேட்குறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் இதை நம்பிட்டாங்க போல. உடனே அந்த டென்சல் பையன் வந்து பயங்கரமாக சிரிக்கிறான். அப்புறம் தான் ஹீரோயினுக்கே தெரியுது இவன் நம்மளை ப்ராங்க் பண்ணிட்டான்ற மாதிரி. உடனே அவனுடைய மண்டையில் ஒரு அடி அடிச்சுட்டு உன்கிட்ட போய் கேட்க வந்த பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க. ஸோ இப்படி எல்லாருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடை பரிமாறிட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் தான் குப்பையுமே கொண்டு போய் போடுவாங்க. அதனால ஒரு கார்பேஜ் பேக்கில் குப்பையை வந்து போட்டுட்டு குப்பையை போடலான்னு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டென்சலும் அந்த செக்ஷன் ஏ சேர்ந்த ஒரு பொண்ணு உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்ற மாதிரி பார்த்தா அந்த பொண்ணு தான் இந்த டென்சலோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் போல. ஸோ இவ பிரெக்னென்ட் ஆயிட்டா போல. அதனால அந்த குழந்தைய வந்து ஏத்துக்கோன்ற மாதிரி டென்சல் கிட்ட சொல்ல, ஆனா அவன் அதெல்லாம் முடியாது, நீ அதை கலைச்சிருன்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இங்க என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து நைஸா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால அந்த டென்சல் கிட்ட நீ என்ன பண்ற, ஒழுங்கா அந்த பொண்ணுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மண்டையெல்லாம் அடிக்க, அவன் பாத்தீங்கன்னா நீங்க என்னமோ பேசுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஸோ அப்பதான் அந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, எனக்குன்னு ஃபேமிலி யாருமே கிடையாது, அதனால தான் இந்த டென்சல் வந்து பேபி வேணான்னு சொல்றான். ஸோ எப்படியாவது நீங்க தான் அவங்ககிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் அவங்ககிட்ட பேசுறேன், அவங்ககிட்ட பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறேன்னு அவளுடைய கன்னத்துல வந்து பிங்கிஸா இருக்கும் இல்லையா, ஸோ அது உண்மையான மேக்கப்பா என்னன்ற மாதிரி கையை வச்சு அழுத்தி பார்க்குறாங்க. ஸோ அந்த பொண்ணும் என்ன பண்ற நீ அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க, ஒன்றும் இல்லை உன்னுடைய கண்ணீரை தொடச்சி விட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸாக ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இதை எப்படி நம்ம வந்து அந்த டென்சல் கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம், இதை யார்கிட்டயாவது சொல்லி அவன் மூலமாக தான் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளேயே ஹீரோ கிட்ட பேசலாமா வேண்டாம், அவன் வந்து கோவக்காரன், இந்த டென்செல்லாம் அடின்னு அடிச்சு போடுவான், யூரி கிட்ட சொல்லலாமா வேண்டாம், யூரியும் ரொம்ப அமைதியாக இருப்பான், சரி யார்கிட்ட சொல்லலாம் அப்போ அப்படின்னு பார்த்தா டேவிட் வந்து தூங்கிட்டு இருப்பான். சரி ஓகே டேவிட் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல பக்கத்தில் வந்து உட்காந்து இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் நாளைக்கு வெளியில் போகலாமா அப்படின்னதும் உடனே இதை அந்த சியன் பையன் கேட்டுட்டு, என்னது நீங்கள் 2 பேரும் டேட்டிங் போக போகிறீங்களா, அதுவும் என்ன தனியாக விட்டுட்டான் அப்படின்னு சொல்ல, இந்த வார்த்தையை கேட்டதுமே ஹீரோவும் யூரியும் பயங்கரமாக ஷாக்கிங்கில் பார்க்குறாங்க. ஸோ ஹீரோயினுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால அந்த சியன் பையன்கிட்ட சரி ஓகே வா நம்ம ட்ரிபிள் டேட்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்து ஹீரோவும் யூரியும் அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா டேட்டிங் மாதிரி வந்திருக்காங்க. பயங்கர ஜாலியாக 3 பேரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு பார்க்குக்கு வந்து நல்லா அங்கே இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறமா ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்துட்டா. ஸோ அந்த சியான் பையனை வாங்கிட்டு வான்ற மாதிரி ஏதோ சொல்லி அனுப்பிட்டு நைஸாக டேவிட் கிட்ட பேசலான்ற மாதிரி, இந்த மாதிரி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், என்னன்னா டென்சல் இருக்கான்ல, அந்த டென்சலோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அப்படின்னு தயக்கத்தோடைய சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் தயக்கப்படுற, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா தானே அப்படின்னதும் ஹீரோயினும் சாக்க, உனக்கும் தெரியுமா அப்படின்னு சந்தோஷப்பட, தெரியும் அவங்க பேசினதை நானும் கேட்டேன். உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த மாதிரி அந்த பொண்ணு பாவம் இல்லை, ஸோ டென்சல் கிட்ட எப்படியாவது பேசி நம்ம வந்து அவனை புரிய வைக்கணும் அப்படின்னதும் உடனே டேவிட் வந்து அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம், நீ நினைக்கிற மாதிரி அவங்ககிட்ட பேசுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, இன்னும் சொல்ல போனா நம்ம கிளாஸ் பசங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வந்துடும் அப்படின்னதும் அவங்களுக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு கேட்க, அதுவா அவங்க எல்லாருமே ரகசியமாக நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க போல அப்படின்னு சொன்னதுமே என்னன்னு பார்த்தா ஹீரோயினுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே இவங்க 2 பேரும் அப்படி என்ன பேச போறாங்கன்ற மாதிரி ஒளிஞ்சு இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே டேவிட்டும் சரி நீ கொஞ்சம் கண்ணை மூடுறியா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் கண்ணை மூடுறான். கண்ணை மூடதுமே அவளை அப்படியே பிடிச்சிட்டு கிஸ் பண்ணலான்ற மாதிரி பக்கத்தில் வரான். அப்பதான் எல்லாருமே பயந்து ஓடி வருவாங்கன்ற மாதிரி, அதே மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலை தெரிச்சு ஓடி வராங்க. அதுலேயும் யூரி வந்து அவனை தடுத்து, என்ன பண்ற நீ, உனக்கு இதெல்லாம் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். இதை பார்த்து ஹீரோயினும் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இவன் எப்படி கத்துறான்ற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த டேவிட் வந்து காமெடியாக தானே பண்ணியிருந்திருப்பான், அப்பதான் எல்லாருமே வந்து பார்ப்பாங்கன்ற மாதிரி அதே மாதிரி தான் நடந்திருக்குது. உடனே இந்த சிச்சுவேஷனை வந்து கொஞ்சம் சமாளிக்கிறதுக்காக வாங்க அந்த பார்க்கில் வந்து ஹாண்டட் ஹவுஸ் இருக்குது அங்கே போகலான்ற மாதிரி சிச்சுவேஷனை வந்து மாற்றி விட்டுறாங்க. அதனால எல்லா பசங்களும் சேர்ந்து இப்போ அந்த பார்க்கில் வந்து சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த பேய் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயம் போல இருந்தாலுமே தைரியமாக சரி பசங்க தான் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறாங்க. சியான் பையன் தான் முன்னாடி போயிட்டு இருக்கிறான். ஹீரோயினும் பயந்து பின்னாடியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நிறைய பேய்கள் மாதிரி சவுண்ட் வந்து கை
கைகள்லாம் சைட்லேருந்து வர அவ்வளோதான், எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சிட நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக ஒரு ரூமுக்குள்ள வந்து மாட்டிக்கிறா. அங்கே பார்த்தா வேம்பயர் மாதிரி ஒரு கெட்டப்பில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கத்த அந்த மியூசிக்கில் நம்ம ஹீரோயின் பயந்து போய் அவளுக்கு ஏதோ பழைய மெமரிஸ் எல்லாமே டக்குன்னு வருது போல பயங்கரமாக கத்தி அழ ஆரம்பிச்சிட்டா. இல்லை வேண்டாம் வேண்டான்ற மாதிரி அப்படியே அவன் எதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுறான்னு தெரியல. இப்படி அழுத்துட்டு இருக்க டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். ஸோ ஹீரோயினை பார்த்து அவன் வருத்தப்பட்டு வேகமாக வந்து ஹீரோயினுடைய கையை டைட்டாக பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை பயப்படாத நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல ஹீரோயினை சமாதானப்படுத்தி நார்மலாக்கி மறுபடியும் வெளியில் கூட்டிகிட்டு வரான். அப்படியே மெதுவாக இவங்க உஷாராக வெளியில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் திடீர்னு ஏதோ ஒரு மியூசிக்கை போட்டு விட்டுறாங்க. அதனால அவ்வளோதான், மறுபடியும் நம்ம ஹீரோயின் அலறி அடித்து பயத்தில் தனியாக ஓடி வராங்க. அப்படி ஓடி வந்து இப்போ இன்னொரு ரூமில் மாட்டிக்கிறாங்க. அதனால மறுபடியும் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் பயப்படாத நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி இவ செக்ஷனை சேர்ந்த இன்னும் 2 பசங்க வந்து என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க. ஸோ ஹீரோயினும் ஓரளவுக்கு பயத்துலேருந்து போகிறதுக்குள்ளேயே கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு வேகமாக வந்து ஹீரோயினை கட்டிப்பிடிக்க ஹீரோயினும் ஏதோ ஒரு இதில் ஹீரோ வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே நினைவு வருது போல ஐயோன்ற மாதிரி பிரிஞ்சிட அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ அடுத்த பார்ட்டில் என்ன ஆக போகுது, இவங்க லவ் பண்ண போகிறாங்களா இல்லை இவருக்கு என்ன ஆக போகுது, போக போக இந்த கிளாஸ் ரூம் வந்து எப்படி ஜாலியாக போக போகுதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.